இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் ஐயா காதர் மைதீன் அவர்களுடைய பேட்டி பார்க்க முடிஞ்சது. அதாவது அதிமுகவும் திமுகவும் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். இதை நாங்கள் கடந்த ஒரு மாசமாக சொல்லிட்டு வரோம். இவங்க என்ன செஞ்சாங்க, ரெண்டு பேரும் சூழ்ச்சியாக என்ன செஞ்சாங்க, இதை பின்னாடி இருந்து திட்டமிட்டு வகுத்தது யார்? பாரதிய ஜனதா கட்சி பின்னாடி இருந்து திட்டமிட்டு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் திமுக மூன்று பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க மறைமுகமாக பாரதிய ஜனதா பின்னாடி இருந்து அதை ஆப்ரேட் பண்றாங்க நான் சொன்னோம். அதுதான் இன்னைக்கு ஐயா காதர் மைதீன் அவர்கள் வெளிப்படையாக இன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது சில நிமிடங்கள் பார்க்க முடிஞ்சது. இந்த சூழ்ச்சியின் காரணமாக எப்படி திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் அவங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா கட்சியோட முழு ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்களோ, அதனாலதான் அவங்க கூட்டணி கட்சியிலிருந்து அவ்வளவு பேர் இன்னைக்கு வெளியே வந்ததுக்கான முக்கிய காரணம். இதான் நாங்கள் ஒரு மாசம் சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு அதற்கான உண்மையை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர துவங்கி இருக்குது. ஏன்னா இது அவங்க முழு வீச்சில் அந்த முயற்சியை எடுத்தார்கள். எனக்கு கவுண்டிங் முடிஞ்ச அடுத்த நாளிலிருந்து இவர்கள் எல்லாம் எப்படியாவது தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாது, எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்ற ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் வச்சுக்கொண்டு முழுமையாக அவங்க இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். அதுக்கு முழு அளவில் அவங்களுக்கு டெல்லியின் ஆதரவு இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கூட்டணி கட்சியிலிருந்து வெளியே வரும் வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க. முன்னாடி இருந்து அவங்களுடைய கூட்டணியிலிருந்து வந்த எல்லாரும் வெளிவந்ததுக்கான முக்கிய காரணம் ஒரே ஒரு காரணமே தான். இவ்வளவு பேர் ராஜினாமா செய்யறதுக்கும் காரணம் தான். ஏன்னா எப்படி புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் தீய சக்தின்னு திமுக சொன்னாங்களோ, அதே தீய சக்தியோடு இன்னைக்கு கூட்டணி சேர இவங்க ரெண்டு பேரும் இவங்கெல்லாம் தயாரா இருக்காங்கன்றப்போ எப்படி அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் அங்க இருக்கிற மூத்த நிர்வாகிகள் தயாரா இருப்பாங்க? ஸோ இதுதான் முக்கிய காரணம். அவங்க இன்னைக்கு ஒரு தீய சக்தின்னு சொன்ன திமுகவோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க திரு எடப்பாடி அவர்கள் முயற்சி செஞ்சா எப்படி அங்க இருக்கிற மூத்த நிர்வாகிகள் அம்மாவோட பயணிச்சவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பயணிச்சவங்க எப்படி அவங்க அந்த கட்சியில தொடருவாங்க? சோ அதான் முக்கிய காரணம் அவங்கள ராஜினாமா செய்வதற்கு. இன்னைக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர் சொன்னார், இந்த மாதிரி போட்டி டிவி கேக்கும் திமுக. இன்னைக்கு இவர்கள் செஞ்ச கூத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டி டிவி கேக்கும் மொத்த தீய சக்தியும் மொத்த உருவமாக எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து நிக்கிறாங்க. சோ இன்னும் நாங்க போன வாரம் நாங்க திரும்ப சொன்னோம், இன்னும் அந்த முயற்சியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்கும் முயற்சிகளை திமுகவும் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி மற்றும் திரு எடப்பாடி அவர்களின் மகன் 4 பேரும் ஒரு சில தொழிலாளர்களுடன் சேர்ந்து இந்த முயற்சியை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு காரணத்தை சொல்லி இருக்கிறார். பட் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இன்டர்னல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவர்கள் தீவிரமாக முயற்சி செய்தார்கள். பட் மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக மற்ற கட்சியினர் மற்ற கட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சியினரே தயாராக இல்லை. அதனால இந்த கூட்டணி எங்களுடன் சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்க ஒன்றாக இருந்தால். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இவர்கள் செய்த ஒரு விஷயத்தால் இனிமேல் தமிழகத்தில் என்றைக்குமே கூட்டணி ஆட்சி தான் என்பது உறுதியாக இருக்கிறது. ஸோ இந்த விஷயம் வெளியே வந்திருக்கிறது. கண்டிப்பாக தமிழக மக்களும் இதை நன்றாக புரிந்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. மொத்த எல்லாருக்கும் அவங்களுடைய அப்ரூவலோட நாங்கள் சொல்லுவோம். இல்ல, ஆளுநர் சந்திப்பு மற்ற அலுவல் ரீதியாக, இப்ப கவர்னருடைய மாளிகையோட இன்சார்ஜும் நான் அலுவல் ரீதியாக, மற்றபடி ஜெனரிக்கா அந்த கோர்ட் ஒர்க்கு அலுவல் ரீதியான சந்திப்பு தான், மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். அதுக்கும் எதுக்கும் சந்தேகம் இல்லை. உயர்கல்வி அமைச்சரும் என்னுடன் வந்திருந்தார். ஸோ அதனால அலுவல் ரீதியான சந்திப்பு தான். இல்ல, அதை நாங்கள் நேரடியாக அழுத்தம்லாம் கொடுக்க வேண்டாம். ஃபைல் போயிருக்கு, முடிவெடுக்க வேண்டியது அவருக்கு தெரியாதா? ஃபைல் அங்க இருக்கு, முடிவெடுக்க வேண்டியது அவருடைய வேலை. அதில் நேரடியாக போய் அழுத்தமோ இல்லை நேரடியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நார்மல் ப்ரொசீஜர்ஸ். முடிவெடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு அவர் தான் விளக்கணும். ஸோ அதை போய் கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இல்லை. இல்ல, அது பொதுவான மரியாதை நிறுத்தமான சந்திப்பு. ஏன்னா கவர்னர் மாளிகையுடைய விஷயங்கள், இப்ப அடுத்து அசம்பிளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், பொதுவான விஷயங்கள். இல்ல, அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் விரைவாக அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து வெளியிடுவாங்க.
வேற ஏதாவது கேள்வி? போராட்டம், திமுகவுடைய போராட்டம் எப்படி பண்ணுங்க? அமைச்சருக்கு எதிரான ஒரு போராட்டம் இல்ல, திமுகவுடைய போராட்டம் அதான் இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாம் யாருடைய சொல்லுக்கிணங்க யார் சொல்லி இவங்க எல்லாம் ஆபரேட் ஆறாங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் நான் தான் திரும்ப சொல்றேன், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இப்பவும் அந்த முயற்சியை எப்படியாவது ஆட்சி அமைக்கின்ற முயற்சியை இப்பவும் செஞ்சுட்டு வராங்கன்றதான் எங்களுக்கு வந்த தகவல். அவங்க எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் பல திமுகவின் மூத்த தலைவர்களும் பல திமுகவில் பழைய இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் பலரும் இதற்கு உடன்படாமல் இன்னமும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு இவங்க மீண்டும் முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி திமுகவில் இருந்தும் வெளியேறாலும் தெரியும். வைக்கப்படுது, அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் சொல்லிட்டு தொடர்ச்சியா வலியுறுத்தி வராங்க. இல்ல அது சம்பந்தமாக அவரே ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். என்னென்ன விளக்கம் கொடுத்திருக்காரு, கண்டிப்பா அதையும் வந்து கட்சியில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அது சம்பந்தம் அவரும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இல்ல, அந்த அவர் விளக்கம் கொடுத்திருக்கார். அதை எல்லாரும் பரிசீலிச்சு செக் பண்ணி வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம். இல்ல அது விமர்சனங்கள் எப்படி வேணாலும் வரலாம். பட் அவர் கொடுத்த விளக்கம், பட் அதையும் வந்து வேலிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேலிடேட் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் மேல அடுத்தடுத்து புகார்கள் மாதிரி சர்ச்சைகள் வருது, புகார்கள் வருது. இல்ல வேற எந்த புகார்களும் இல்லையா? இல்ல அவர் கலந்துகிட்ட மேடையில ஒரு சில பேர் அங்க வந்து நடனம் ஆடி இருக்காங்க. சோ அது வந்து அவருடைய கவனத்திற்கும் இல்லாமல் திடீர்னு நடந்துச்சு. அவர் அதை பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் வந்து அவரே அங்கே விளக்கம் கொடுத்திருக்கிறார். சரி, என்னன்னா திடீர்னு ஒரு நிகழ்ச்சிகள் போறப்போ அங்க நமக்கும் தெரியாமல் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒரு சில விஷயத்தை அவங்க செஞ்சிருவாங்க. ஸோ அதை நம்ம தடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இனிமேல் போகிற நிகழ்ச்சிகள்ல நம்ம எப்படி நடந்துக்கணும், பொது நிகழ்ச்சிகள் எப்படி நடந்துக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதற்கான ஒரு போதிய இது வந்து அவங்களுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும்னு அவங்களுக்கு இனிமேல் அந்த அனுபவம் கிடைத்து விடும். கண்டிப்பா எல்லாரும் தொடர்ச்சியாக ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. இந்த 107 இடத்தை வந்து 118 எட்டு போறதுக்கான ஐடியா வருது. எங்களுடைய கூட்டணி கட்சியின் முழு ஆதரவு 120 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு முழு ஆதரவோட நாங்கள் எல்லாம் ஆட்சி அமைச்சிருக்கோம். கூட்டணி ஆட்சியாக இருக்குது. முதல் முறையாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி. இனிமேலும் கண்டிப்பாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து. ஆனா இவர்கள் ராஜினாமா செய்வதற்கான காரணம் தெளிவாக நாங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். திரு எடப்பாடி அவரும் திரு ஸ்டாலின் அவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தால் யார் ஒத்துப்பாங்கன்னு கேட்கும். இவர் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தால் யார் ஒத்துப்பாங்க? யாராவது அவர்கள் வீட்டில் இருக்கிறவர்களே, அவர்கள் கட்சியில் இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களே யாரும் ஒத்துக்கலையா? இது ஒரு காரணம் தானே எல்லாரும் வெளியேறது காரணம். அதிமுக இருந்து ஒரே நாள் அவ்வளவு எம்எல்ஏக்கள் வெளியேற முக்கிய காரணம் என்ன? இவங்க 2 பேர் சேர்ந்தால் எப்படி போய் மக்களை சந்திப்பாங்க? இந்த 2 குடும்பமும் அவங்களுடைய சொத்துக்களை காப்பாத்திக்கிறாங்க. திரு எடப்பாடி அவர்கள் குடும்பமும் திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பமும் சொத்துக்களை காப்பாற்ற இந்த வேலை செய்யறாங்க. ஸோ அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவாங்க. பட் அடுத்த கட்டத்தில் இவங்க எல்லாம் மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்க போய் மக்களை சந்திக்கணும்ல. இவர்கள் 2 பேர் வீட்டை விட்டு வெளியே வர போறது இல்லை. அவருடைய இருப்பிடமே வேற. பட் மற்ற மாவட்ட அளவிற்குல மற்ற எம்எல்ஏக்கள் மற்ற மாவட்ட செயலர்கள் எல்லாம் போய் மக்களை சந்திக்கணும்ல. என்னங்க இப்படி போய் ஆட்சி அமைச்சிருக்கீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு இதா இல்லையான்னு கேட்பாங்கல்ல 4 பேர். ஸோ அவங்க தானே மக்களை சந்திக்க போறாங்க. அதை மக்களை சந்திக்க முடியாமல் தான் இன்னைக்கு எல்லாரும் வெளியேறினால தவிர்த்து எங்களுக்கான நம்பர்ஸ் 120 கண்டிப்பாக கூட்டணி கட்சியோட ரொம்ப தெளிவா இருக்கு. ஸோ அவர்கள் வெளியேறதுக்கான காரணம் இவர்கள் 2 பேரும் இன்னும் அந்த முயற்சியை தொடர்றதுனால தான். இல்ல அது அவங்களுடைய முடிவு. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல எந்த கட்சி எதை நோக்கி அரசியல் போயிட்டு இருக்கு, தமிழக மக்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அதனால அவர்களும் எங்க வந்து சேரணும்ன்றது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்றது இல்லை. ஆனால் அவர்கள் ரிசைன் பண்றதுக்கோ இல்ல அவங்க கூட்டணியில இருந்து மற்ற கட்சிகள் வெளியேறினதுக்கோ இன்னைக்கு அவர்கள் வந்து செய்ய முயற்சிக்கோ இன்னைக்கு வந்து ஐயா காதர் மதன் அவர்கள் சொல்லியிருக்க ஒரு பதில் வந்து எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இது புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றேன். அவர்கள் இன்னமும் அந்த முயற்சியை செஞ்சுட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர் சொல்வது என்னன்னா, இன்னமும் எப்படியாவது குதிரை பேரத்தின் மூலமாக யாரையாவது பர்ச்சேஸ் பண்ணி பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி பணத்தை வைத்திருக்கும் இருவரும் சேர்ந்து எப்படியாவது ஆட்சி அமைக்க முடியும் என்று இன்னமும் முயற்சி செய்து இன்று காலை வரை இந்த நொடி வரை முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவர்களால் வேற வழியே இல்லை. அவருடைய சொத்துக்களை காப்பாற்ற அவர்கள் மேல இருக்க பல வழக்குகள் வரும் என்ற பயத்தால் அவர் வந்து எப்படியாவது அவருடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக இந்த ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த நொடி வரை முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க.
செயலாளர் வைகோ பேசும்பொழுது மிக முக்கியமாக அந்த 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தால் முதலமைச்சரை பிரசாரம் செய்வார் என்ற மாதிரி பேசின அந்த காணொலிகள் தொடர்ச்சியாக இல்ல அதாவது இதுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாருக்கும் இப்ப சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஐயா காதர் மகேந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதான் திரு ஸ்டாலின் அவர்களே எனக்கு போன் பண்ணி நாங்க வந்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டிருக்கிறார். அப்ப இது யாராவது எதிர்பார்த்தீங்களா? இதுதான் நடந்து அதே இல்ல என்னன்னா ஐயா வைகோ அவர்கள் மூத்தவர். ஐயா வைகோ அவர்கள் ரொம்ப மூத்தவர். அவர் வந்து என்னைக்கும் பதவிக்காக ஆசைப்பட்டதில்லை. அவருக்கு அமைச்சர் பதவி கிடைச்ச கூட அவர் பதவிக்கு ஆசைப்பட்டதில்லை. அவர் 2004 அவர்களுக்கு கிடைச்ச எம்பி பதவியும் சேர்த்து திரு கலைஞர் அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள் அதையும் சேர்த்து பேரம் பேசி அவங்க கட்சிக்கு மினிஸ்டர் வாங்கிட்டு போயிட்டார். அப்ப இருந்த காங்கிரஸ் ஆட்சியில என்னைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கோ இல்ல மந்திரிக்கோ இல்ல பெரிய பதவிக்கோ ஆசைப்படாத ஐயா வைகோ போன்றவர்களை இவர்கள் இத்தனை நாள் இதெல்லாம் சேர்த்துதான் இவங்க வந்து பதவிக்கு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் தீர்ப்புக்கு எதிராக திரு ஸ்டாலின் அவர்கள் யோசிக்கும் பொழுது அனைவரும் அவர்களுடன் இருந்து பயணிக்க முடியாமல் வெளியேறாங்க. இதான் முக்கிய காரணம். அவர்கள் என்னைக்கும் வந்து ஐயா வைகோ வந்து என்னைக்கும் பதவிக்கு வேணாம், பெரிய மினிஸ்ட்ரி வேண்டாம், அவர் முதலமைச்சரே கொடுத்திருந்தாலும் அவருடைய பாதையில் அவர் பயணிக்கக்கூடிய அவர் அதெல்லாம் அவருக்கு இன்னைக்கு முடியாத காரணம் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றளவும் அவர் வந்து அதிமுகவோடு சேர்ந்து பாரதிய ஜனதாவுடைய மறைமுக பாதுகாப்போடு இன்னைக்கு வந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்வதால் தான், அந்த முயற்சி நடப்பதால் தான் யாரும் நியாயமாக நேர்மையாக அரசியல் செய்யும் யாரும் அவருடன் பயணிக்க விரும்ப மாட்டார்கள். அவர் வந்து 2004 இவங்க எம்பியும் சேர்த்து திரு கலைஞர் அவர்கள் வந்து பேரம் பேசி அவருக்கு எம்பி மினிஸ்டர் வாங்கிட்டு போனார். அதையும் பார்த்து விட்டு பேசாமல் தட்டி கொடுத்துட்டு எங்களுக்கு பதவி வேண்டாம், இது வேண்டாம், அமைச்சர் வேண்டாம், நாங்கள் மக்களுக்கு சேவை செய்தால் மட்டுமே போதும் இருக்கிறவர் ஐயா வைகோ. அவர் என்னைக்கும் பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டார். அவர் வெளியேறதுக்கு முக்கிய காரணம் இவர்கள் அவருடைய மக்களுடைய தீர்ப்புக்கு ஆதரவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் இன்னைக்கு யாருக்கு ஆதரவாக இருக்காங்க, அதனுடன் சேர்ந்து மக்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு அனைவருக்கும் விருப்பமாக இருக்குது. இன்னைக்கு மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படும் இவர்களோட யாரும் செல்ல விரும்பவில்லை. அதான் முக்கிய காரணம். அதனால யாரும் இந்த மாதிரி முயற்சி செய்யும் கடைசியில் இந்த 2 பேரும் தனித்து நிற்பாங்க. திரு ஸ்டாலினும் குடும்பமும் எடப்பாடி குடும்பம் தனித்து நிற்கும். இன்னும் 2 வருஷத்துல பாருங்க 2 பேரும் மொத்தமா கட்சியை பாஜக நினைச்சிட்டு 2 ஆளுக்கு ஒரு மந்திரி சீட் வாங்க போறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர் வாங்கிட்டு போனாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்க கட்சி மொத்த கட்சியும் இன்னைக்கு காலி ஆயிருச்சு. மொத்த கட்சியும் இன்னைக்கு யாருமே இல்லை. அப்ப மொத்தமும் வந்து இந்த 2 வருஷம் கழிச்சு கட்சியை நடத்த முடியாமல் பாதுகாப்பு அவங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு இருந்தால் மட்டும் போதும். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நிறைய நார்த்ல நிறைய கட்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில போய் ஒரு கேபினெட் மினிஸ்டர் வாங்கிட்டு போன காலங்கள் இருக்கு. நிறைய பழைய கட்சிகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் வீட்டுக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர் வாங்கிட்டு 2 வருஷத்துல போறாங்களா இல்லையா மட்டும் பாருங்க. நன்றி. இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.